தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் மயிலை சுந்தராம குருஜி என்கிற மயிலை குருஜி. குருநாதருக்கு எப்படி ஒரு சிகிச்சை பண்ணி குருநாதரை சரிப்படுத்தினார்னு பார்த்தோம். இவர் ஒரு முறை ஒரு அற்புதம், அதாவது இறந்த ஒருத்தரை உயிர்ப்பிச்சு எழச் செய்கிறார். திருவாலங்காட்டில் ஒரு குடும்பம், கணவன் மனைவி. அந்த குடும்பத்தில் அந்த மனைவி இறந்துட்டா. எப்படி இருக்கிறான்னா, அவளுக்கு ஒரு நோய். என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க, சிகிச்சை கொடுக்குறாங்க. ஆனால் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க இறந்துருவாங்க அப்படின்றாங்க. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பதறுகிறார்கள். டாக்டர் சொன்ன மாதிரி இறந்துட்டாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறாங்க, இறந்து முடித்த உடனே ஒரு கட்டில் அந்த உடம்பை வச்சு சொந்த ஊருக்கு கொண்டு வராங்க. எந்த ஊர்? திருவாலங்காடு. அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, திருவாலங்காடு. அந்த ஊருக்கு கொண்டு வராங்க. அடக்கம் பண்ணணும், அடுத்த வேலையை பார்க்கணுமே, அதுக்காக வராங்க. அப்படி வருகிற போது அந்த எதிர் திசையில் சுந்தராம குருஜி வர்றார். என்ன கட்டில் எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்குறாராம். விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே இறக்கி வைங்க அப்படின்னு இருக்காங்க. இறக்கி வச்சிருக்காங்க. ஒரு தேங்காயை உடைச்சு, இளநீர் இருக்கு பார்த்தீங்களா, அதை உடம்பு மேலே தெளிக்கிறாராம். தனது குருநாதர் பிரயோகித்த மந்திரங்களை சொல்லி அந்த இளநீரை தெளிக்கிறார். அந்த மாதிரி எழுந்து உட்காந்துட்டாங்களாம். எல்லாம் சமீபத்தில் பாருங்க, எப்படி இறந்து போன ஒரு பெண்ணை உயிர்ப்பிக்கிறார் சுந்தராம குருஜி. இவர் நிறைய கோவில்களுக்கு திருப்பணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். மயிலாப்பூர்ல கோலவிழியம்மன் கோவில் இன்னைக்கு இருக்குன்னா அதற்கு காரணம் இவர் தான். இது போல பல ஊர்களில், வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர், அங்க சிவனை ஸ்தாபிதம் பண்ணினவர் சுந்தராம குருஜி. ஆயிரக்கணக்கான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். இவரை கும்பாபிஷேக முனிவர், கும்பாபிஷேக சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1999, 25 வருஷம் முன்னாடி, அவருடைய குருநாதர் தங்கால் மோனுகுரு சுவாமிகளுடைய 28வது குரு பூஜை. அந்த குரு பூஜையை தங்கால் கிராமத்தில் செஞ்சு முடிக்கிறார். யாரு? சுந்தராம குருஜி. முடிச்சுட்டு திருப்பதி தரிசனத்திற்காக போறார். இவர் திருப்பதி அடிக்கடி போவார்னு சொல்லியிருக்க இல்லையா, திருப்பதி தரிசனத்திற்கு போறார். திருப்பதி தரிசனத்திற்கு போயிட்டு தரிசனத்தை முடிச்சு அங்கேயே முக்தி ஆகிட்டார். யாரு? சுந்தராம குருஜி. அங்கேயே முக்தியார். அப்புறம் என்ன பண்றாங்க, இவருடைய சொந்தக்காரங்க, இவருக்கு வேண்டிய நண்பர்கள், இவருடைய சீடர்கள் அனைவரும் இவருடைய உடலை அங்கிருந்து தங்கால் கிராமத்திற்கு கொண்டு வருகிறார்கள். தங்கால் கிராமத்தில் இருக்கிற குருநாதருடைய அந்த சமாதிக்கு பக்கத்தில் இவருக்கு சமாதி வைக்கிறாங்க. ஆக இந்த மயிலை குருஜியோட சமாதி எங்க இருக்குன்னா, அவருடைய குருநாதருடைய சமாதிக்கு பக்கத்திலேயே காணப்படுகிறது. இன்றைக்கும் தங்கால் கிராமத்தில் அங்கே போனீங்க அப்படின்னா, அந்த அதிஷ்டானம் அங்கே சமாதிக்கு போனீங்க அப்படின்னா, ஒரு பெரிய வெங்கடாச்சலபதியோடைய திருவுருவம் வழிபாட்டில் முக்கியமாக இருக்கு. ஏன்னா இவருக்கு யார் முக்கியம்? திருப்பதி வெங்கடாச்சலபதி. அடிக்கடி திருப்பதிக்கு போவார். அதனால அந்த பெருமானது ஒரு வடிவமானது இந்த இடத்துல இன்னைக்கும் இருக்கு. தன்னோட காலத்துல யார் யாரெல்லாம் தன்னை தேடி வந்தார்களோ, பிணி என்று வந்தார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய நிவாரணங்களை சொல்லி அவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கார் மயிலை குருஜி. இவருடைய காலத்துல இவர் செய்த பல அற்புதங்கள் டாக்குமெண்ட் ஆகல, ஆவணமா இல்லை இன்னைக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு சம்பவமும் எப்படி நமக்கு இன்னைக்கு தெரிய வருது அப்படின்னா, அவருடைய பக்தர்கள், அவரால் பலன் பெற்றவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளைத்தான் இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். மிகச் சமீப காலம் 1999 இத்தனை அற்புதங்களை பண்ணின மகான்
இறந்த ஒரு பெண்ணை உயிர்ப்பித்த மகான் தனது குருநாதருக்கு பார்வை போன போது அந்த குருநாதருக்கு பார்வை வருவதற்கு உண்டான சில தந்திர உபாயங்களை கற்றுக்கொண்டு வந்தவர். கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய கலையை கற்றவர். எந்திரங்களை எழுதக்கூடியவர். எந்திரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்தவர். இதுபோல இந்த மயிலை குருஜிக்கு பார்த்தோம் அப்படின்னா பல முகங்கள் உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான அந்த சுந்தரராமன் குருஜி அவர்கள் இன்றைக்கு தங்கால் கிராமத்தில் தனது குருநாதருக்கு பக்கத்தில் சமாதி கொண்டிருக்கிறார். இந்த குருஜியோட அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் இவரோட குருநாதரை நம்ம தரிசிக்கலாம். தங்கால் மௌன குரு சுவாமிகள். தங்கால் எங்கே இருக்குன்னு சொன்னேன், வேலூர் வள்ளிமலையிலேருந்து சுமார் 7-8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நாளைய குருவே சரணத்தில் தங்கால் மௌனகுரு சுவாமிகளை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.